Hello friends, this is TJ from BPro Freelance Services. நம்ம சேனல்ல virtual assistant tips அப்புறம் ஆன்லைன்ல மணி earning tips பத்திலாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான வீடியோ கைஸ். அதனால இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாம் எண்ட் வரலும் பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆன்லைன்ல ஒர்க் பண்றவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்களுக்கு தோன்ற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி. ஓகேங்களா? ஆன்லைன்ல டேட்டா என்ட்ரி ஜாப் ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு உள்ள வருவாங்க. ஓகேங்களா? இந்த டேட்டா என்ட்ரில பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேம் இருக்கு கைஸ். ஏகப்பட்ட ஸ்கேம் இருக்கு. உங்களை சீட் பண்ணணும்னு நிறைய கம்பெனிஸ் இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் நீங்க எப்படி சர்ச் பண்ணணும், எந்தெந்த போர்ட்டல்ல இருந்து சர்ச் பண்ணணும், சப்போஸ் நீங்க வெளியில இருந்து டேட்டா என்ட்ரி சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ் நீங்க வாங்குறீங்கன்னா உங்க மைண்ட்ல இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் கைஸ் இந்த வீடியோல. ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா டேட்டா என்ட்ரி. டேட்டா என்ட்ரியில ஒர்க் பண்றது மூலியமா மாசம் 7,000 8,000 இல்லைன்னா வாரம் 10,000 நீங்க ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி ஃபேக் ப்ரமோஷன்ஸ் நிறைய கம்பெனிஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் தரேன்னு சிலர் சொல்லுவாங்க, சிலர் வெப்சைட்ல போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஃப்ரண்ட் ஃபீஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 rupees நீங்க பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2,000 rupees நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒர்க் கொடுத்துருவாங்க. நீங்க அந்த பேஜஸ்லாம் டைப் பண்ணி, லெட்ஸே காப்பி பேஸ்ட் ஒர்க்னு சொல்லலாம், இல்லைனா டைப்பிங் ஒர்க் சொல்லலாம். நீங்க அந்த கொடுக்குற பேஜஸ்லாம் டைப் பண்ணி நீங்க வேர்ட்ல சப்மிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஃப்ரண்ட்லேயே ஒரு 2,000 rupees பேமெண்ட் கொடுத்துருவீங்க. செக்யூரிட்டி டெபாசிட்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமும் 1 monthக்கான ஒர்க்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. லெட்ஸே 30 pages 40 pages கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த 40 pagesையும் கஷ்டப்பட்டு நீங்கள் எந்த ஒரு எரரும் இல்லாமல் டைப் பண்ணி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அவங்க பேமெண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எரர் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டில் சைனும் வாங்கிக்குவாங்க கைஸ். அந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் முழுசாக படிக்க மாட்டீங்க. அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள்கிட்ட எரர் இருந்தாவோ, நீங்கள் சப்மிட் பண்ணுற ஒர்க் ஃபைலில் எரர் இருந்தாவோ பேமெண்ட் கொடுக்க மாட்டோம். இந்த பேமெண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட்டும் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்கள் சைடு தான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டில் போட்டிருப்பாங்க கைஸ். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியும் கொடுக்குறீங்க, உங்களுடைய ஃப்ரண்ட் அமௌண்ட்டாகவும் 2,000 rupees கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஒர்க் நல்லாவே பண்ணியிருந்தாலும் அவங்க ஒர்க் இல்லைன்னு தான், ஒர்க் நிறைய எரர்ஸ் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இந்த ஸ்கேம் சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணும்போது ஃபுல்லாக படிச்சு பாருங்க. பேமெண்ட்க்கு அவங்க கேரண்டி இல்லைங்கிறத கண்டிப்பா அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த நாக்ரி, OLX, குவிக்கர் இதுல எல்லாம் ஜாப்ஸ் வரும் இல்லைங்களா? இந்த மாதிரி ஜாப்ஸ் நீங்க வரதை கண்டிப்பா நீங்க ரிஃப்யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒர்க்கை எதிர்பார்க்குறவங்க எப்பவுமே செக்யூரிட்டி டெபாசிட் கேட்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? அப்படியும் நீங்க ஆன்லைன்ல ஏர்ன் பண்ற மாதிரி இருந்தா ஆன்லைன்ல சில லெஜிட்டான வெப்சைட்ஸ்லயும் ஸ்கேம் ரன் ஆயிட்டு இருக்கு. அதை நான் எப்படின்னு இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கைஸ், அப்போர்க் போய்க்கலாம். அப்போர்க் பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஃப்ரீலான்சிங் போர்ட்டல் வேர்ல்டு வைட்ல. ஏகப்பட்ட ப்ரொஃபஷனல்ஸ் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சர்ச் ஃபார் ஜாப்ஸ்ல டேட்டா என்ட்ரி நான் சொல்லி சர்ச் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, டேட்டா என்ட்ரின்னு சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க செகண்ட் ஜாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது இன்ட்ரெஸ்டிங் ஜாப்ஸ், இதை நம்ம லீவ் பண்ணிடலாம். செகண்ட் ஜாப் பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி எக்ஸ்பர்ட்னு கேட்டிருக்காங்க. நீட் டேட்டா என்ட்ரி ஒர்க் ஃபார் ஸ்மால் ப்ராஜெக்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் எக்ஸல் ஃபார் அன் என்ட்ரி லெவல் கேண்டிடேட்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிளைண்ட் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்காரு. ஒரே ஒரு ஜாப் தான் போஸ்ட் பண்ணியிருக்காரு. பேமெண்ட் மெத்தட் வெரிஃபை பண்ணல. இந்த பேமெண்ட் மெத்தட் நாட் வெரிஃபைடு இருக்கு இல்லைங்களா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்போர்க் ஒவ்வொரு கிளைண்ட் அப்போர்க்ல ரிஜிஸ்டர் பண்ணும்போதும் அவங்களுடைய கிரெடிட் கார்டை என்டர் பண்ண சொல்லும். ஓகேங்களா? அவங்க சப்போஸ் அந்த கிரெடிட் கார்டை என்டர் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா இங்க பேமெண்ட் மெத்தட் நாட் வெரிஃபைடுன்னு கொடுத்துருவாங்க. அப்போ ஃப்ரீலான்சர்ஸ் இந்த மாதிரி ஜாப்ஸை அவாய்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்றவங்க, இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் போர்ட்டல்ல ஒர்க் பண்றவங்கள ஃப்ரீலான்சர்ஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பேமெண்ட் மெத்தட் நாட் வெரிஃபைடு கிளைண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த ஜாபுக்கும் ப்ரொபோசல் சப்மிட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஜாபுக்கு நீங்க ப்ரொபோசல் சப்மிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வராது. அப்படி ரெஸ்பான்ஸ் வரது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் கைஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி பேமெண்ட் மெத்தட் நாட் வெரிஃபைடு ஜாப்ஸ்க்கெல்லாம் நீங்க ப்ரொபோசல் போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இது உங்களுடைய ப்ரொபோசல் கனெக்ட்ஸ் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர உங்களுக்கு இந்த கிளைண்ட் கிட்ட இருந்து ஒர்க் கேரண்டி கண்டிப்பா கிடையாது கைஸ். லெஸ் தென் 5 ப்ரொபோசல்ஸ் தான் பண்ணிருக்காங்க. மோஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ் யாரும் இந்த மாதிரி பேமெண்ட் மெத்தட் நாட் வெரிஃபைடு கிளைண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ப்ரொபோசல் சப்மிட் பண்ண மாட்டாங்க. கூடவே இந்த கிளைண்ட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் கைஸ் அப்போர்க் அக்கௌண்ட்டே ஓபன் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? ஜூன் 21 2021 இன்னைக்கு டேட்ல தான் இந்த கிளைண்ட் அப்போர்க்கே ஓபன் பண்ணிருக்காரு. அதனால கண்டிப்பா நானா இருந்தேன்னா இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் போஸ்டிங்க்கு ப்ரொபோசல் சப்மிட் பண்ணிருக்க மாட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு நீங்க டிஸ்லைக் கொடுக்கறதும் பெஸ்ட். ஏன்னா ஜஸ்ட் நாட் இன்ட்ரெஸ்டட், வேக் டெஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? இதுல நான்
புவர் ரிவ்யூஸ் அபவுட் தி கிளைண்ட்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இது வந்து கிளைண்ட்டுக்கு எந்த விதமான ரிவ்யூவும் கொடுக்கல, அதே மாதிரி பேமெண்ட் மெத்தடும் நாட் வெரிஃபைடில் இருக்குது. அதனால் நான் வந்து புவர் ரிவ்யூஸ் அபவுட் தி கிளைண்ட் ஆப்ஷனை நான் வந்து டிஸ்லைக் கொடுத்துக்கிறேன் கைஸ். இதில் எந்தெந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங் ஜாப்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இன்ட்ரெஸ்டிங் ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த கிளைண்ட் பேமெண்ட் நாட் வெரிஃபைடு தான், ஆனால் இதை இன்ட்ரெஸ்டிங் ஜாபுக்கு டேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த இன்ட்ரெஸ்டிங் ஜாபுக்கு டேக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க அமௌண்ட் பே பண்ணணும். அப்படி அவங்க அப்போர்க்கு அமௌண்ட் பே பண்ணாதான் இன்ட்ரெஸ்டிங் ஜாபுங்கிற இந்த டேக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஜாப்ல ஷோ ஆகும். ஓகேங்களா, இப்போ வெப்சைட் மேனேஜர் டேட்டா என்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனும் பார்த்தீங்கன்னா கைஸ் கொஞ்சம் ரீசனபிளாக ரைட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த கிளைண்ட் வந்து பேமெண்ட் மெத்தட் வெரிஃபை பண்ணல, பட் இருந்தாலும் இந்த கிளைண்ட் மே 5ல இருந்து அப்போர்க்ல ரன் ஆயிட்டு இருக்காரு கைஸ். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி ஜாபுக்கு நீங்க ப்ரப்போஸ் பண்ணலாம், பட் ஆனா அதுவும் உங்க ரிஸ்க்ல தான் ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா பேமெண்ட் மெத்தட் வெரிஃபைடு இல்லாதனால நீங்க உங்களுடைய ரிஸ்க்ல தான் கைஸ் ப்ரப்போசல் சப்மிட் பண்ண முடியும். கூடவே இங்க ப்ரெஃபர்டு குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காரு, ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி 12 மெம்பர்ஸ்க்கு இன்வைட் சென்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த டோட்டல் ஜாபுக்கு 10 to 15 ப்ரப்போசல்ஸ் ரிசீவ் ஆகியிருக்கு. கிளைண்ட் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் அப்போர்க் யூஸ் பண்ணியிருக்காரு, அதனால லாஸ்ட் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes ago கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் அன்வெரிஃபைடுங்கிற ஒரு ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்துட்டி வேர்ட்பிரஸ் அட்மின் ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 கனெக்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணி ஆகணும், 6 ப்ரொபோசல் கனெக்ட்ஸ். இந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வெரிஃபை பண்ணியிருக்காரு, 45 ரிவ்யூஸ் வாங்கியிருக்காரு, 4.66 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கிளைண்ட் வந்து யுனைடெட் கிங்டம் 67 ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காரு, 83% ஹையர் ரேட் இருக்கு. டோட்டலாக $10,000 எபோவ் இந்த அப்போர்க்ல அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு கைஸ். ஓகேங்களா, கிளைண்ட் பார்த்தீங்கன்னா 2015லேருந்து அப்போர்க்ல ஆக்டிவாக இருக்காரு. அதனால இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக ப்ரப்போசல் சப்மிட் பண்ணலாம். உங்களுக்கு ஒர்க் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வேர்ட்பிரஸ் தெரியும்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் ஒன்ஸ் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்க குவாலிஃபைடா இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா 6 கனெக்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ரொபோசலை நீங்க இந்த ஜாபுக்கு சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ இருக்குல்ல நீங்க இப்படிதாங்க ப்ரொபோசல்ஸ் ஜாப்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி ஆகணும். கூடவே இங்க ஃபில்டர் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்பர் ஆஃப் ப்ரொபோசல் லெஸ் தென் 5 கொடுத்துக்கிறேன். கிளைண்ட் இன்ஃபோல பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வெரிஃபைடு கிளைண்ட்ஸ் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் கைஸ். இதில் அன்வெரிஃபைடு கிளைண்ட்ஸ் ஜாப்ஸ் எதுவுமே நம்மளுக்கு ஷோ ஆகாது. ஒன்லி பேமெண்ட் மெத்தட் யாரெல்லாம் வெரிஃபை பண்ணியிருக்காங்களோ அவங்க போஸ்ட் பண்ண ஜாப் மட்டும்தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, ஆல்ரைட். இப்போ நான் என்னுடைய டேட்டா என்ட்ரிங்கிற கீவேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இந்த ஜாப்ஸ்க்கெல்லாம் நீங்க அப்ளை பண்றதும் உங்களுடைய கன்வீனியன்ஸ் தான் கைஸ். ஏன்னா பேமெண்ட் மெத்தட் எல்லாமே வெரிஃபைல கொடுத்துட்டோம். அதனால பேமெண்ட் மெத்தட் வெரிஃபையா இருக்கிற கிளைண்ட்ஸுக்கு மட்டும் நீங்க ஜாப் சப்மிட் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய இந்தியன் போர்ட்டல் எடுத்துக்கலாம். இந்தியன் ஃப்ரீலான்சிங் போர்ட்டல் truelancer.com. ஓகேங்களா, ஓகே, truelancer.comல நான் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் ஜாப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபைண்ட் ஜாப் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஜாப் ஆப்ஷன்ல நான் டேட்டா என்ட்ரினும் செலக்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ஜாப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது 3மே ஸ்பேம்னு நம்ம ஈஸியா பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஒரே ஜாபை 3 தடவை எந்த கிளைண்ட்டும் போட மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஜாப் ஓபன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரி இந்த கிளைண்ட்டோட கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியா. ப்ராஜெக்ட் போஸ்டடு 2 ப்ராஜெக்ட் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் பார்த்தோம் இல்லைங்களா அது. அப்புறம் டோட்டல் ஃபீட்பேக் எதுவும் இல்லை, டோட்டல் ஸ்பென்ட்டும் எதுவும் இல்லை. 20th ஜூன்ல தாங்க இந்த கிளைண்ட் ட்ரூலான்சர்ல சைன் இன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஜாப் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஜாப் ஸ்பேம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அப்வொர்க், ஃபைவர், ட்ரூலான்சர், குரு இந்த மாதிரி எந்த வெப்சைட்டா இருந்தாலும் சரி உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸை நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. கிளைண்ட் ஷேர் பண்ணாலும் அந்த கான்டாக்ட்ஸ்க்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் லெஜிட்டா இருக்கிறவர்களும் பிரச்சனை இல்லை, பட் ஆனா உங்கள்ட்ட அமௌண்ட் ஃபர்ஸ்ட் பே பண்ணாம உங்கள்ட்ட இருந்து ஒர்க்கை எதிர்பார்க்கறவங்க எல்லாமே ஸ்பேம் தான், ஸ்கேமர்ஸ் தான். அதனால ஃப்ரீலான்சிங் போர்ட்டல்ஸை தவிர வேற வெளியே நீங்க கான்டாக்ட் வச்சுக்க கூடாது உங்களுடைய கிளைண்ட்ஸ் கூட. அதே மாதிரி உங்களுடைய மணிக்கும் அது கேரண்டி இல்ல கைஸ். ஓகே, இப்போ இந்த கிளைண்ட் ஃபர்ஸ்ட் 3 ஜாப்ஸ் ஒரே ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காரு. ஆல்ரைட், இந்த கிளைண்ட் வந்து 100 rupees per hour பே பண்றேன்னு சொல்லியிருக்காரு இந்த ஜாபுக்கு. இதுக்கும் பாத்தீங்கன்னா 53 ப்ரொபோசல்ஸ் ஃப்ரீலான்சர் சப்மிட் பண்ணிருக்காங்க கைஸ். இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணி ஆகணும். கூடவே இங்க பாருங்க, need to collect data from internet research. ஓகேங்களா, சோ இதுவும் அதே கிளைண்ட் தான் சப்மிட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். 105 ப்ரொபோசல்ஸ் வந்து இந்த ஜாபுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. கூடவே சில ப்ரொஃபஷனல்ஸும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணும். எந்த ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி இல்ல நியூ கமரா இருந்தாலும் சரி இந்த மாதிரி நியூ கிளைண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நம்ம ஜாப் ப்ரப்போஸ் பண்றத ரெஃப்யூஸ் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா, ஆல்ரைட். சில கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். இந்த ஜாபுக்கு $7 per hour பே பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. USA கிளைண்ட் எந்த ஒரு ரிவ்யூவும் வாங்கல. அதே மாதிரி மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா 16th ஜூன்ல இருந்தா ட்ரூலான்சர்ல ஆக்டிவா இருந்திருக்காரு. அதனால இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கும் நம்ம ப்ரப்போஸ் பண்றத ரெடியூஸ் பண்ணும் கைஸ்.
நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போதே சொல்லிடுங்க, நான் வந்து நியூ கமர், எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் தெரியும், ஸோ நான் வந்து ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோ இதெல்லாம் வச்சுருக்கேன் நீங்கள் சொல்லி நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபஸ்ட்டு ஜாப் ஹையர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பேமெண்ட் மெத்தட் வெரிஃபைடாக இருக்கிற கிளைண்ட்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி ரிவ்யூஸ் கொடுத்த கிளைண்ட்ஸ், ஆல்ரெடி மணியை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா இந்த வெப்சைட்டில், ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸுக்கு மட்டும் நீங்கள் ப்ரப்போசல் சப்மிட் பண்ணுங்க. ஆல்ரைட். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் ரிசல்ட்ஸ் ஷோ ஆகிருக்கு. ஓகேங்களா? இதில் இந்த அப்போர்க், இண்டீட், நாக்ரி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ஓரளவுக்கு ரீசனபிள்னு சொன்னாலும், பட் கம்ப்ளீட்டா இல்ல, ஓரளவுக்கு ரீசனபிள்னு சொன்னாலும் சில இண்டிவிஜுவல் ஜாப் போர்ட்டல்ஸ்லாம் இருக்கும் கைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஆன்லைன் டேட்டா என்ட்ரி ஜாப்.com. ஓகேங்களா? இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் நம்மள்ட்ட ஃப்ரண்ட் அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு பேஜுக்கு 10 rupees தராங்களாம். ஒரு டைப்பிங் அசைன்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 200 rupees பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜாயின் ஃபார் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. டெமோ ஒர்க், ரீசன்ட் பே அவுட்ஸ். இந்த ரீசன்ட் பே அவுட்ஸ் பார்க்கலாம் கைஸ். அபிஷேக் ஹாத்ரி, ஸோ அவருடைய மொபைல் நம்பர், டோட்டல் அமௌண்ட் இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, பே டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இது வந்து லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண மெத்தட் கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டேபிளை ஒன்று மேக் பண்ணி இவங்க எதை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து லேட்டஸ்ட்டாக இவங்க அப்டேட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு நான் வந்து டோட்டலி ஃபேக்னு சொல்லலை, பட் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் வந்து ஸ்பேம் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே ட்ரஸ்டட் ஃப்ரீலான்சிங் போர்ட்டல்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் upwork.com, toollancer.com, அப்புறம் fiverr.com இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, guru.com, இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரஸ்டட் ஃப்ரீலான்சிங் போர்ட்டல்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரஸ்டட் போர்ட்டல்ஸ்குள்ளேயும் ஸ்பேம் கொண்டு வராங்க, பட் அந்த மாதிரி ஸ்பேம் ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணி ஆகணும். இந்த டேட்டா என்ட்ரி, டைப்பிங், அப்புறம் காப்பி பேஸ்ட், ஃபார்ம் ஃபில்லிங் ஒர்க் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா கைஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே காம்படிட்டிவான நீச். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி நீச் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃப்ரீலான்சிங் போர்ட்டல்ஸை வரத்துக்கு பதிலாக நீங்கள் வேற ஏதாவது ஸ்கில் வந்து லேர்ன் பண்ணுங்க. ஃப்ரீயாகவே யூடமியில் ஸ்கில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யூடியூப்ல உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் பற்றி ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேர்ட்பிரஸ் பற்றிலாம் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த மாதிரி யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ஸ்கில்ஸ், ஃப்ரீ கோர்சஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கைஸ். அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு உங்கள் சைட்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் போர்ட்டல்ஸ்குள்ளே வாங்க. நீங்கள் 100% டெடிகேட்டட் அண்ட் ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் இந்த மாதிரி ஜாப்ஸ் போர்ட்டல்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பற்றி சொல்லணும்னா, நான் இன்டர்நெட் ரிசர்ச் பண்ண விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் டாஸ்க்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஏகப்பட்ட காம்படிஷன் இருந்துச்சு 2017. ஆக்சுவலாக ஃபைவர், அப்போர்க்லாம் நான் சைன் இன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு 6 to 7 months ஆனிச்சு கைஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைச்சிது. அந்த மாதிரி டைமில் நான் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் நிறைய கோர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆன்லைன்லேயே டைப்பிங் டெஸ்ட் அட்டன் பண்ணி என்னுடைய டைப்பிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணேன். கண்டிப்பா நீங்களும் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸ்லாம் நீங்க பாருங்க. டேட்டா என்ட்ரி, வெப் ரிசர்ச் இல்லாம நீங்க புதுசா ஏதாவது ஒரு ஸ்கில், டிமாண்ட்ல இருக்கிற ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் நீங்க இந்த மாதிரி போர்ட்டல்ஸ்குள்ள வந்து சைன் இன் பண்றப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் ஈஸியா கிடைச்சிரும் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கைஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே.